ரீசெண்டாக க்ராசரிஸ் வாங்க பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் போயிருந்தேன். அப்போ கேமல் பிராண்டோட இந்த அக்ரிலிக் பெயிண்ட்ஸ் பார்த்தேன். ஷேட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணலான்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பேக்கேஜிங் வைஸ் இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நல்ல ஸ்டர்டியான ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ். வெளியே 10 ஷேட்ஸ் 15 ml மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் 25 ஈச். ஸோ ஓவராலாக 250. பிளாஸ்டிக் ரேப் வச்சு நல்லா சீல் பண்ணியிருந்தாங்க. ஓப்பன் பண்ணிடலாம். இந்த ரேப்பரை சிசர்ஸ் யூஸ் பண்ணி எடுக்கிறத விட கையில் பிச்சு எடுக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ சிசர் தூக்கி போட்டுட்டு கையிலேயே பிச்சு எடுத்துட்டேன். சவுண்ட் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குல்ல. பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா 10 ஷேட்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் பாக்ஸில் வந்து செக்ஷன்ஸும் கொடுத்துருந்தாங்க. பேக்கேஜிங் வைஸ் இது சூப்பராகவே இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் இதோட கலர் ஸ்வாட்சஸ் பார்த்துடலாம் எப்படி பிக்மெண்டேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஒயிட் கலர் தான் ட்ரை பண்ணேன். பெயிண்டோட டெக்ஸ்டர் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளைட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் சொல்லணும்னு நினச்சேன், உங்கள் யாருக்காவது போர்ட்ரேட் பெயிண்டிங்ஸ் பண்ணணுன்னா மறக்காமல் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு லைட் சாண்டில் கலர். ஆக்சுவலி இந்த கலரை பார்த்ததுனால தான் இந்த பாக்ஸே நான் வாங்கினேன். போர்ட்ரேட் பெயிண்டிங்ஸ்க்கு ஸ்கின் டோனுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக. இந்த ஷேடுமே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான எல்லோ கலர். இதுக்கும் பிக்மெண்டேஷன் சூப்பராகவே இருந்துச்சு. இப்போ ஆரஞ்சு கலர் நல்லா பிரைட்டாக இருந்துச்சு. இப்போ ரெட் கலர். ஆஸ் யூஷுவல் ரெட் கலர் நல்லாவே அட்ராக்டிவாக சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் நானே எவ்வளோ நேரம் போட்டு தைச்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ப்ரௌன் கலர் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லா கலர்ஸுமே நல்லா டீப்பாக வைப்ரண்ட்டாக ஃபுல் கவரேஜோடு இருக்குது. பிளெண்டிங்கும் நல்லா தான் இருக்குது. டார்க் ப்ளூ கலர் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இதில் மட்டும் மற்ற கலர்ஸை விட ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னன்னா இது அவ்வளோ டீப்பாக இல்லை, அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, ஃபுல் கவரேஜ் கொடுக்கல. அண்ட் நெக்ஸ்ட்டு டார்க் க்ரீன் கலர். ப்ளூ கலர் மட்டும்தான் கவரேஜ் கொடுக்காமல் இருக்குது. மற்ற எல்லா கலர்ஸுமே சூப்பராக கவர் பண்ணுது. டார்க் க்ரீனுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து லைட் வயலட் சொல்லிட்டு ஒரு கலர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஷேடையும் பார்த்து நான் கொஞ்சம் எக்ஸைட் ஆனேன். யூஸ்வலாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அதனால். ஃபைனலி ஆல் டைம் ஃபேவரட் கலர் பிளாக் தான். பிளாக் எப்போயுமே டிசப்பாயிண்ட் பண்ணாது. ஒரே ஒரு ஸ்ட்ரோக் தான். எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஓகே, ஓவராலாக ஒரு 250 ருபீஸ்க்கு இது ஒரு நல்ல சாய்ஸ். எனக்கு பர்சனலி இந்த பெயிண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் இதை ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.